வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட குயிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னோம். பட் இருந்தாலுமே மார்க்கெட்டோட அப்டேட் என்ன வந்து காட்டுது, இன்னைக்கு வந்து முக்கியமான போடுமா இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். அப்புறமா சில கிரிப்டோ நியூஸ் ஏதாவது பற்றி பேசலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்து மார்க்கெட் கம்பெனி நோடுற மாதிரி கிளிக் பேர் பண்ணிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் பற்றி பேச என்ன இருக்குது, எனக்கு வந்து அலுவலதா இல்லை சிரிக்குதான்னு தெரில. பட் இருந்தாலுமே நம்ம வந்து பிட்காயின் பற்றி பார்த்து தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா டெய்லி ரொட்டீன் ஆயிருக்கு. ஸோ பிட்காயின் எவ்வளோ கோடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான கோடு. நேற்று நைட்டுலேருந்து கோடு ஒரே கோடு தான். ஓகேங்களா? பட் அதெல்லாம் வந்து இப்போ வந்து அழிச்சிடலாம். ஸோ 1 ஹவரில் பார்க்கும்போது பிட்காயின் வந்து லோவர் ஹை வந்து இன்ன வரைக்கும் க்ரியேஷனில் தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், நேற்று ஹெட் அண்ட் ஷோல்டர் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டம்ப்பு முதல் காரணம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வாஸ் எக்ஸ்பெக்டட். பட் இந்த அளவுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து வரும் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இது வந்து நான் வந்து போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பிட்காயின் கிரிட்டிக்கல் ஜோன்னு ஒரு இது இருக்கும் டைட்டில். அப்புறமா வார்னிங் ஹெட்னு வந்து போட்டிருப்பேன் தம்ப்நெயில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நான் எதுக்காக பிட்காயின் வந்து டம்ப் ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன்ட்டு. ஸோ எல்லா காரணமே அதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பிட்காயின் பற்றி பார்க்கும்போது அது கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கா பார்க்கும்போது ஆயிருக்கு வித் த சப்போர்ட் ஆஃப் சம் நியூஸ். ஸோ என்ன நியூஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து எஃப்ஓஎம்சியோட மீட்டிங்கோட ரிசல்ட் தான். ஸோ எஃப்ஓஎம்சியோட பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி 25 பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணாங்க. பட் காரணம் டம்புக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நெகட்டிவாக சேஞ்ச் ஆகிற காரணமே பார்த்தீங்கன்னா ஃபெட் வந்து அதாவது அந்த ரிப்போர்ட்டில் டாட் பிளாட்டில் சில சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டாட் பிளாட்டை நான் வந்து போடுறேன். ஸோ டாட் பிளாட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி 3 கட்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க 2025ல் ஃபெட் வந்து கட் பண்ணுவாங்கன்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து 2ஆக வந்து மாறிடுச்சு. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து இன்னும் அதிகமாகலாம். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கட் பண்ண மாட்டாங்கன்னு வந்து அந்த ரிப்போர்ட்டில் வந்து தெரிய வந்தது. ஓகேங்களா? ஸோ அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில மேக்ரோ ஃபேக்டர்ஸ், அதாவது பிசி இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மேலே தான் போகும்னு வந்து இருந்தது. ஸோ அதனால ஸ்டாக் மார்க்கெட் சரியான டம்ப்பு ஃபாலோட் பை பிட்காயின். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா அப்படியே லோவர் ஹை ஃபாலோ பண்ணி நான் இதுவும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் டெலிகிராமில் ஆகட்டும். அப்புறமா நம்மளோட வீடியோவில் சொல்லியிருந்தேன் சொல்லலாம் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட் வந்து கிரியேட் ஆச்சுன்ட்டு இல்லைங்களா? அப்போ ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அது ரீடெஸ்ட் ஆச்சு, கன்ஃபார்ம் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா படான்னு வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் நம்மளோடது 99,000 அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து ஹிட் ஆச்சு. நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 94,000. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 92,000 ஆமாம் 92,272க்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இது என்ன ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டல் வந்து மோஸ்ட்டாக ரிவர்சல் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 1 ஹவரில் இன்ன வரைக்கும் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வரையும் போது ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் மேலே வந்து இன்ன வரைக்கும் பிட்காயின் போகல. ஸோ இந்த ஒரு லைன் ஸோ இது அதாவது கான்ஃப்ளூயன்ஷியல் ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து 1 ஹவரில் இப்போ வந்து ஒரு லோவர் ஹை. ஸோ $98,500 வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஒரு கான்ஃப்ளூயன்ஷியல் ஒரு இது சப்போர்ட். ஓகேங்களா? அதாவது சாரி ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றே அந்த ஒரு ஜோன், அதாவது லோவர் ஹை ஜோனு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 200 EMA மேலே வந்து இப்போ பிட்காயின் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிட்டு இருந்தது. பட் 4 ஹவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கேண்டல் வந்து ரெட்டாக வந்து க்ளோஸ் ஆகி திரும்பி ஒரு கேண்டல் வந்து ரீடெஸ்டாக வந்து போயிட்டு இருக்கு. பட் அந்த ஒரு ட்ரெண்ட் லைன் விச் வாஸ் அ வெரி பிக் ட்ரெண்ட் லைன் அது பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் தான் பெருசாக வந்து பண்ணிட்டு இப்போ அந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஐ எக்ஸ்பெக்ட் இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த விக்கை வந்து ஃபில் பண்ணிடும். அதாவது 90,000 கிட்ட வந்து திரும்பி வரலாம். ஸோ அதால் உங்களோட லாங் பொசிஷன்ஸ் ஏதாவது இருந்தாக்கா ஆல்வேஸ் தேர் ஷுட் பி ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்சால் சில ப்ராஃபிட் வந்து எடுத்துகிட்டு அப்புறமா திரும்பி மார்க்கெட்டோட கரெக்ஷன் ஆகிட்டோமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதாவது திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? அப்படி தான் எனக்கு தோணுது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 டேயில் பார்க்கும்போது 1 டேயில் பிட்காயின் வந்து இது கூட சொல்லியிருந்தேன் ஈவினிங் ஸ்டார் வந்து கிரியேட் ஆகலாமன்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு க்ரீன் கேண்டல், நார்மல் கேண்டல், ஈவினிங் ஸ்டார் சிம்பிள் ஆகுதா? ஸோ இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது ஆயிட்டமே பார்த்தீங்கன்னா பெரிய ரெட் கேண்டல் க்ளோஸ் பிலோ த சப்போர்ட், அப்புறமா திரும்பி பார்த்தீங்கன்னா பிலோ 20 EMA கூட பார்த்தீங்கன்னா போகும்னு நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன்.
ஸோ சில பேர் வந்து சொல்லலாம், ஓகே இதனால எஃப்ஓஎம்சினால தான் டம்ப் ஆச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்ஓஎம்சிக்கு முன்னாடியே இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து வேணா அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து எப்போவுமே வந்து கரெக்ட் கிடையாது, ஓகேங்களா? ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாருமே 100% வந்து கரெக்டாக வந்து சொல்லவே மாட்டாங்க. தேர் ஆர் நோ எக்ஸ்பர்ட்ஸ் இன் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு சொன்னால், பட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இல்லையா? ஸோ அப்படின்னு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இப்போ வந்து பிட்காயின் வந்து 50 MA ஆஸ் அ சப்போர்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. பட் பார்க்கலாம் அது வந்து எவ்வளோ நாளுக்கு வந்து ஹோல்ட் வந்து ஆல்ரெடி 92 வந்துருச்சு. ஸோ 90,000 வரதுக்கு எவ்வளோ நேரம் இல்லைங்களா? ஸோ அந்த லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் கீழே தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் பார்க்கும்போது தான் ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எத்தீரியம் கூட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு எத்தீரியம். நெக்ஸ்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3700 to 3600 டவுன், ஓகேங்களா? ஸோ 3600 தாண்டி அந்த கேண்டல் நீங்கள் பார்க்கலாம், டெய்லி கேண்டல் அது கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 3500 கீழே பார்த்தீங்கன்னா டெய்லி கேண்டல் க்ளோஸ் ஆகிட்டு ஒரு விக் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 200 EMA கிட்ட வந்து அடிச்சிருக்கு. அதாவது 3000 மோஸ்ட்டாக அது ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் ஆகட்டும், இல்லை ஒரு நார்மல் சப்போர்ட் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜோன் தான் வருது, $3000. ஸோ அதை வந்து இப்போ வந்து எத்தீரியம் அடிச்சிருக்கு. ஸோ இதை வந்து ஹோல்ட் பண்ணலன்னா திரும்பி வீக்லி பிரேக் அவுட் எங்கே ஆச்சோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2700. ஸோ அந்த ஜோனுக்கு வந்து எத்தீரியம் வரலாம் அப்படின்னு இதை வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா. ஸோ எத்தீரியம் பிரேக் டவுன் பண்ணணுமா, அதாவது பண்ணணும்னா இந்த டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே பறக்கணும். ஸோ அது வந்து மோஸ்ட்டாக எனக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து போகிற மாதிரி தெரில. இந்த டாமினன்ஸ் பம்ப் காரணமே உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டெலிகிராமில். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்ட்ஸில் இந்த ப்ராஃபிட் எடுத்து பிடிசியை வந்து ஷார்ட்டாக போடுறாங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் காரணமே. அதனால டாமினன்ஸ் பரான்னு பறகுறான். திரும்பி பார்த்தீங்கன்னா 60% கிட்ட வந்து போயிடுச்சு டாமினன்ஸ். ஸோ ஆல்ரெடி 60% கிட்ட போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் அது, ஓகேங்களா? அந்த ரெட் லைன் வரைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அங்கேருந்து மோஸ்ட்டாக இந்த டைம் வந்து அது டம்ப் ஆயிடுச்சுன்னா, பிட்காயின் வந்து டம்ப் ஆகலை, ஸ்டேபிளாக இருந்த எல்லாரும் பிட்காயின்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் எடுத்து ஆல்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, இல்லை எத்தீரியமில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா எத்தீரியம் பிடிசி மேலே போகும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ட்ஸில் நல்ல மூவ்மெண்ட் பெருசாக வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலுமே நம்ம வந்து 1 hour 5 minutes ஸோ இந்த மாதிரி பார்த்து தான் நான் வந்து சில ஸ்கேல்பிங் சிக்னல்லாம் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா சில கூகுள் ஃபார்ம் இருக்கும், அது ஃபில் பண்ணிட்டேன்னா கான்டாக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து S&P 500 பார்க்கும்போது அது கூட பார்த்தீங்கன்னா பிளட் தான். ஸோ டெய்லியில் 5 minutes போயிடுச்சு இல்லையா? ஸோ நம்ம வந்து டெய்லியில் பார்க்கலாம். ஸோ இந்த டெய்லியில் பார்த்தீங்கன்னா இந்த ரைசிங் வச்சு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரைசிங் வச்சு பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆச்சு. இட்ஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் ரீடெஸ்ட். ஸோ ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த கேப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த தான் சப்போர்ட். அது நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா S&P 500 5700 கிட்ட 760 கிட்ட வருது. ஸோ மோஸ்ட்டாக அதை வந்து தட்டும் அப்படி தான் தோணுது. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்மஸ் டைம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து கேஷ் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதால் இந்த ஒரு மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடியாக இருக்கணும், பேனிக் ஆகக்கூடாது. பட் எந்த ஒரு டிப் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வி ஹாவ் டு கீப் பையிங்னு சொல்லலாம். ஒரு நல்ல என்ட்ரி வந்து எடுக்கலாம். பட் யார் லாஸில் இருக்கீங்க தயவு செய்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் த புல்ரன் மென்டாலிட்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஆல் சீசன் ஸ்டார்ட் ஆகலை, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐயோ போடா அவ்வளோதான் மார்க்கெட் வந்து போச்சு அப்படின்னு வந்து நிற்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து வேல்ஸுக்கு வேணும். ஸோ அந்த டைம் எல்லாரும் அப்படி நினைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் உண்மையாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பீப்புள் மேக் ரியல் மணி. ஸோ அதை வந்து எழுதிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகிடும். அது வந்து மோஸ்ட்டாக இந்த செகண்ட் வீக்கே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனால தான் எஃப்எம்சினால தான் மோஸ்ட்டாக வந்து எல்லாமே கெட்டு போச்சு. பட் பார்க்கலாம், வி ஹேவ் ஹோப், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஎஸ்டி டாமினன்ஸ் கூட பார்க்கும்போது யூஎஸ்டி டாமினன்ஸ் வந்து நல்லா மேலே போயிட்டுருக்கான் பைப்பில். அவங்க கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக நெக்ஸ்ட்டு 4.88 கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4.61 வந்து அடிச்சிருக்கு இன்னைக்கு. ஸோ மோஸ்ட்டாக இன்னும் பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து மேலே ஏற வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு ஜோன் வரைக்கும் $4.89 to $4.9, அதாவது 9%. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் வேறு அடிச்சிருக்கு. ஸோ டபுள் பாட்டம் இப்போ வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே வந்து போக வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னு இது போச்சுன்னா நான் சொன்ன மாதிரி பிட்காயின் வந்து நல்லா வந்து டம்ப் ஆகும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது இன்ன வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ நெகட்டிவாக வந்து மாறல, தட் இஸ் ஸ்டில் இன் பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவாக மாறியிருந்தால் நம்ம வந்து ஷார்ட் ஸ்குவீஸ் வந்து சொல்லலாம். பட் இன்ன வரைக்கும் பாசிட்டிவ் அண்ட் சில நியூட்ரல் தான் இருக்குது.
ஸோ அதனால் அவ்வளோ ஈஸியாக வந்து ஷார்ட் ஸ்குவீஸ் வந்து ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரீட்டர்ஸ் ஜோன் 398,500 கிட்ட போயிட்டு அப்புறமா வந்து இறக்கிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் வந்து லாஸ்ட் 24 ஹவர்ஸில் ரெக்ட் ஆகியிருக்காங்க. மோஸ்ட்டாக லாங்ஸில் தான் $1.12 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா லாங்ஸில் தான் போகிருக்கு, விச் இஸ் ஆப்வியஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா எஃப்எம்சி பாசிட்டிவ் வந்திருக்கு, எல்லாம் லாங் வந்து போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக அதை வந்து அடிச்சுட்டு நோக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் ஹீட் மேப்பில் பார்க்கும்போது வந்து 3 டேஸில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் ஹீட் மேப்பில் கீழே வந்து லிக்விட் டேப் பண்ணியிருக்கு, அப்புறமா போக போக பார்த்தீங்கன்னா மேலே தான் லிக்விடிட்டி இப்போ வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1,05,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி பில்ட் ஆகிட்டு இருக்கு. சாரி, 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒன் வீக். ஸோ 1 வீக்கில் கூட பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் லிக்விடிட்டி மோஸ்ட்டாக வந்து டேப் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் ஆமாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டேப் பண்ணிச்சு. பட் இந்த ஒரு வீக்கு ஸோ அதை வந்து ஃபில் பண்ணும் அப்படி தான் தோணுது. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ட்வீட் ஃப்ரம் த மேன் ஹிம்செல்ஃப். ஸோ ஒரு எவ்வளோ 4 வருஷம் முன்னாடி, ஓகேங்களா? ஸோ 3 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிசி வந்து இந்த ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ வெயிட்டிங் ஃபார் த நியூ ஹெட்லைன் பிட்காயின் கிராஷஸ் ஃப்ரம் 1,01,000 to 85,000. அதே மாதிரி வந்து இப்போ வந்து பிட்காயின் போய்கிட்டு இருக்கு. பட் 85,000 என்ன போல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சிசி டிலீட் திஸ் அப்படின்னு வந்து போட்டு வேல்ஃபர்ட் வந்து போட்டிருக்காங்க. பட் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்வீட் ரொம்ப பிடிச்சி, ஓகே நான் வந்து இப்போ புல்லிஷாக வந்து மாறுவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் ஃபார் த நியூ ஹெட்லைன்ஸ் பிட்காயின் ETH அகெயின் போட்டிருக்காரு. ஸோ இதனால மார்க்கெட் வந்து இப்போது மோஸ்ட்டாக கொஞ்சம் வந்து ரிகவர், ஒரு டெட் கேட் பவுன்ஸ்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்படி வந்து கொடுத்துட்ருக்கு. பட் டிஏ கண்டிப்பாக வந்து ப்ளே அவுட் ஆகணும் இல்லையா? ஸோ அது வந்து பார்க்கலாம். ஸோ எந்த வீடியோ தான் மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி சொல்லலாம் முதல்ல சரி நம்ம மேக்டெக் தமிழ் டெலிகிராம் அவங்க கூட விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி சைனிங் ஆஃப். நீங்கள் பாதுகாப்பாருங்க. நன்றி, வணக்கம்.